பாபா வாழ்க, காசிபோடு பாபா வாழ்க, ஏழைகளின் பாபா வாழ்க, காசிபோட பாபா வாழ்க, ஏழைகளின் பாபா வாழ்க, காசிபோட பாபா வாழ்க. இப்ப நம்ம பாலாஜி ஓய்வு திரும்ப காலையில தரிசனம். ஏழைகளின் பாபா வாழ்க, காசிபோட பாபா வாழ்க, அன்பே உலகம், அன்பே உலகம், உண்மையிலே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன் திரும்ப திரும்ப வரடி? நான் வேண்டான்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன். என்னோட உனக்கு இது பட்டமே கிடைச்சது. ஆனா என் பங்கு நீ எடுத்துட்டல. என் பங்கு எனக்கு வேணும். ஊரையோட ஏமாத்திர போறமுக்கு நாயே. குட் மார்னிங் சார். நான் உங்ககிட்ட ஸ்கெல்டன் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இந்த கேஸ் கொஞ்சம் உன்னால முடியாதுன்னு சொல்ல, வேற யார்கிட்டயாவது கொடுக்குறேன். சார் நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன். நீங்க எல்லாம் சிந்திக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கேஸை நீங்க எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பொண்ணு ஒரு ப்ரூட்டல் மர்டருக்கு விக்டிம். டென்டல் ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு வெறும் 20ல இருந்து 25 வயசா இருந்திருக்கும். அவளுக்கு சில ஆசைகள்லாம் இருந்திருக்கும், நிறைவேறதுக்குள்ள கொன்னுட்டானுங்க. மேடம், நீங்க சொல்ற எல்லாமே எங்களுக்கும் தெரியும். என்ன இப்பதான் ஒன்னொன்னா வெளியே வருது. என்னன்னா இன்வெஸ்டிகேஷன்ல எமோஷனை போட்டு மிக்ஸ் பண்றது எனக்கு என்னமோ சரியா படல. நம்ம சாரு சாதாரண ஆள் இல்ல. இவரும் 360 ஆங்கிள் அலசி அரைஞ்சி எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு 0 டிகிரி கூட மனசாட்சி கிடையாது, ஆனா 360 டிகிரிக்கு பேசுறீங்க. நீங்க கொஞ்சமாவது இந்த கேஸுக்காக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட அப்ளை பண்ணாம இருக்கீங்க, ரைட்? இது நல்லா கேட்டுக்கோங்க. இனி நான் உங்க ரிப்போர்ட்டை பண்றதா இல்ல. கரெக்ட் தான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இங்க டாக்டர் ராகேஷ அடியாட்கள் கட்டி போட்டு வச்சிருந்தப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கப்புறம் ஒரு பயத்துல நைட்டோட நைட்டா டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. அதனால நான் இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. Doctor madam, you're right again. Sorry, I can't change whatever happened, so please accept my sincere apologies. But I would like to assure you that whatever the pressure, I will do my best to investigate this case. கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். நானே இன்வெஸ்டிகேட் பண்றேன். போலாயா? சரி சார். பேர் என்னன்னு சொன்ன? எஸ்பி சீனார் சார். அதான் அந்த மீரட்காரன். ஓ, அந்த ஆளா? அவன் ரொம்ப நேர்மையானவனாச்சே. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க? நீங்க வேற மீட் பண்ணல சார். அந்த ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாங்க. அதுவும் உண்மைதான். ஐபிஎஸ் சொன்னாலே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே. அப்புறம் என்ன, நடாஷா மேடம்க்கு 6 மாசம் கழிச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சா? அட என்ன நம்புங்க சார். நடாஷா மேடம் எஸ்பி சினா மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. எஸ்பி சினாவோட ஒட்டுமொத்த குடும்பமே நடாஷா மேடமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் கோர்ட்ல செட்டில்மெண்ட் ஆச்சு. இல்லைன்னா உங்க டாக்டர் மேடம் சினாவோட வேலைக்கு ஆப்பு வச்சிருப்பாங்க. அப்ப நல்ல போராடின ஒரு டாக்டர்னு சொல்ற சார். அது போஸ்ட்மார்ட்டம் டாக்டர். கரெக்ட் தானே? சாது சொல்லுங்க சார். முதல் முறையா என்னையே எதிர்த்து நிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ கெத்துதான் சார். அவங்க மோதிரன்னா மோதிட்டு போட்டோம் சார். நீங்க எதுக்கு தேவையில்லாம மோதுறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு மேல இருந்து பயங்கர பிரஷரு.
இதுல உடம்புலயும் ப்ரெஷரு. நல்லா ஃப்ரீயா விடுங்க சார். நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு டியூட்டில எமோஷனை மிக்ஸ் பண்ணாதீங்க, சரியா? அத பண்ணாம எப்படியா இருக்க முடியும்? மனசுக்குள்ள இருந்த நல்லவனா அந்த டாக்டரை எழுப்பிட்டா. நான் irresponsible-ஆ இருக்கிறத அவ 360 டிகிரில காட்டிட்டாங்க. ஓ அப்படிங்களா சார்? ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா? அங்க நீங்க திடுத்துப்புன்னு ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவங்க கிட்ட இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பவே என் மனசுல பட்டுச்சு சார். அவங்க பக்கத்துல நீங்க இருக்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. எதுக்கு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகே இருங்க சார். தேவையில்லாம நீங்களே போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க. இல்லை, மனசுக்கு அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். அடுத்த ரைட் திரும்பணும். போறேன் சார். நில்லுங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, அங்க போய் உட்காருங்க. அப்படி போங்க. அங்க அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில டியூட்டியை வாங்க பாருங்க. தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம 2 பேரும் சேர்ந்து டியூட்டில இருக்கலாம். புரியுது? இதுதான் வீட்டுக்கு போறேன். நான் பாபாஜியை உடனே பார்க்கணும். இங்கே நில்லுங்க. அன்பே உலகம் சார். சொல்லு. நான் ஒரு பொண்ணு பிடிச்சு வச்சிருக்கேன் சார். உள்ள வர பாத்துருக்கா? இதோ வரேன்.